விடிய ஆட்சியில் 5 வருஷமாக விடியலை. இதுக்கப்புறம் அது விடியணும் நம்பிக்கையும் இல்லை. அதாவது ஒரு நாங்குநேரி ஒரு பிரச்சனையில் போட்டாங்க. ஸ்டாலின் தொடரட்டும் சந்தி சிரிக்கட்டும் அப்படின்னு போட்டாங்க. அடுத்த வாட்டி அவர் திறந்தாருன்னா சத்தியமாக தமிழ்நாடு சந்தி சிரிக்கும். விஜய் அவர்கள் வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் நல்லா பார்க்குறாரு. நல்லா மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே நிறைய செஞ்சுருக்காங்க. எங்கள் ஏரியாவில் நிறையா பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக நீங்கள் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? தற்போது உள்ள ஆட்சியாளர்கள்ட்ட என்ன குறைகள்லாம் இருக்குன்றீங்க? தற்போது உள்ள ஆட்சியாளர்களுக்கு பாதுகாப்பு சரியில்லை. எங்கே பார்த்தாலும் குழந்தைங்கள இது பண்ணுறாங்க. திமுக நிர்வாகியே இண்டிகோ பெண் ஏர் ஹோஸ்டர்ஸ்கிட்ட பாலியல் சீண்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒட்ட சத்திரத்தில் ஒரு திமுக எம்எல்ஏ சினிமாவில் கூட நம்ம இப்படி பார்த்துருக்க மாட்டோம். அந்தளவுக்கு கொடூரமாக ஒரு கொலை பண்ணுறாங்க. ஆளுங்கட்சி ஆளுங்களே இப்படி பண்ணுறாங்க. அதிகாரம் போல என்பது உச்சத்தில் இருக்கிறதுனால பண்ணுறாங்க. விஜய் அண்ணா வந்தாருன்னா கண்டிப்பாக மக்கள் ஆட்சின்னா என்னன்னு தெரியும். எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்ம விஜய் அண்ணாவை கண்டிப்பாக பார்ப்போம். விஜயகாந்த் சார் இருந்தார், அவரை நம்ம விட்டுட்டோம். அவரை வச்சு பயங்கரமாக இந்த மீடியா ட்ரோல் பண்ணிச்சு. அதேமாரி எங்கள் விஜய் அண்ணாவும் பண்ணுறாங்க. விஜய் அண்ணா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. வீச்சுவல் வாரிசு இருக்காங்க. டிஎம்கே ஐடிவிங்க அடித்து நொறுக்குவாங்க அவங்களாம். ஒரு சில மற்ற எதிர்கட்சிகள்லாம் விஜய்க்கு எதுவும் தெரியாது, அவர் எதுவும் பண்ண மாட்டாருலாம் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன? சார் சொல்றவங்க சொல்லிட்டா சார் இருக்காங்க. ஒருத்தவங்க மேலேயே வரக்கூடாது. அவங்களே ஆண்ட கட்சியே தான் ஆண்டணும்னு நினைப்பாங்க. ஒருத்தர் புதுசா வந்தா ஆதரிக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கொடுத்து பாருங்க அரசாங்கம் எப்படி நடத்துறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அவங்க ஆட்சிக்கு வரட்டும், செய்யட்டும். செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க குறையோ உங்க இதுவே எது இருந்தாலும் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடியே நீங்களா எல்லாத்தையும் அப்படி நசன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி எங்களால செயல்படுத்த முடியும்? காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க நசன்னீங்கன்னா நாங்க எதை செயல்படுத்த முடியும்? எந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும்? இப்ப நாங்க எதை எடுத்து முன்னாடி வச்சாலுமே நீங்க ஒரு கருத்தை சொல்லிடுறீங்களா? நாங்க எதை எடுத்து செய்யறது? இப்போ தற்சமயம் இருக்க ஆள்ற கட்சியில என்னென்ன குறைபாடுகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் எங்களுக்கு சாலை வசதி இல்ல. சாயந்தரம்னா லைட்டு கிடையாது. இந்த ஏரியால நான் 25 வருஷமா இருக்கேன் சார். நான் 25 வருஷமா இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. இந்த ஏரியால ட்ரைனேஜ் கிடையாது சார். இந்த வண்டிக்காக நாங்க கால் பண்ணி எங்க வாழ்க்கையே போச்சு. சாலை வசதி கிடையாது. எங்க குழந்தைங்கலாம் சரியான கரண்ட் இருக்காது. அடிக்கடி கரண்ட் போயிடும். தண்ணி வசதி கிடையாது. மெயின் பிரச்சனை ரோடு சரியில்லை சார். இந்த ஏரியால ரோடு வரணும் சார். எங்களுக்கு நல்ல ரோடு வேணும் சார். நல்ல தார் ரோடு வேணும் சார். போட்டாங்க, தார் ரோடு போட்டாங்க. அப்படியே கையில பேந்துக்கின்னு வர மாதிரி அப்படி ஒரு ரோடு போட்டாங்க சார். ஒரு 3 மாசம் கூட இல்லை சார். அந்த ரோடு அப்படியே பேத்துக்கின்னு வந்துருச்சு. எங்களுக்கு கழிவு நீர் வேணும் சார். ட்ரைனேஜ் கன்ஃபார்மா வேணும். பயங்கரமா. நீங்க இருக்க ஏரியா எது? நாங்க இங்கதான் சார், பக்கத்துல பெருமாள் கோயில் தெருல இருக்கிறோம் சார். பெருமாள் கோயில் தெரு. இது எந்த ஏரியா? இது மூலச்சத்திரம். இது பெரிய சேக்காடு மணலின்னு சொல்லுவாங்க சார். தளபதி வந்தாரு அப்படின்னா, சிஎம் ஆயிட்டாருன்னா, அவர் முதல்ல பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பெண்களுக்கு 100% பாதுகாப்பு இருக்கும் சார். பெண்கள் தைரியமா 9 மணிக்கு மேல நாங்க காலரை தூக்கி விட்டுக்கிட்டு நாங்க தெருவுல நடப்போம் சார். எங்க கொண்டாட்டமா இருக்கோம் சார். எங்க தளபதி ஃபர்ஸ்ட் வந்துட்டாருன்னா நாங்க கொண்டாட்டமா இருப்போம் சார். ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போய் முருகன் கோயில போய் நான் அர்ச்சனை பண்ணுவேன் சார். எங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்கிறோம் சார். நாங்க அவர் வந்துட்டாருன்னா எங்களுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் நடக்கும்ன்ற நம்பிக்கை நாங்க 100% வச்சிருக்கேன் சார். வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். என் பையனே படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்க சார். லஞ்சம் கேட்கிறாங்க. பையன் படிச்சிருக்கான், பிஏ டிஃபென்ஸ் படிச்சிருக்கான். லஞ்சம் கேட்குறாங்க. பெரிய பையன் படிச்சு டிகிரி முடிஞ்சு எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி 3-4 வருஷம் ஆகுது. என்னால இன்னுமா அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியல. ஒரு கவர்மெண்ட் வேலை. எங்க வீட்டுக்காரு ஆட்டோ தான் ஓட்டுறாரு. நான் ஹவுஸ் ஒய்ஃப். என் பசங்க 2 பேருமே டிகிரி ஹோல்டர். ஒருத்தர் கூட ஒரு நல்ல வேலை இல்லை சார். எங்க வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டி வாடகை ஆட்டோ தான் ஓட்டி இன்னமும் நாங்க எங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை தான் சார் இன்னும் இருக்கோம். நாங்க இன்னும் மேலேயே வரல. தளபதி வந்தாருன்னா நாங்க கொஞ்சம் மேல வந்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக கண்டிப்பா தளபதி வரணும். இன்னொரு 3 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷன்ல யார் தமிழ்நாட்டை ஆளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தளபதி தான். என்ன காரணத்துக்காக தளபதி ஆளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தற்போது உள்ள ஆட்சியாளர்கள்கிட்ட என்னென்ன குறைபாடுகள்லாம் இருக்கு? இந்த 75 வருஷம் 50 வருஷம் நம்ம பார்த்துட்டோம் எல்லாத்தையும். இதுக்கப்புறம் திருப்பி அவங்களே நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. இந்த வருஷம் நம்ம தளபதி வந்தாதான் அந்த ஒரு மாற்றம் ஒன்று நமக்கு ஏற்படாது. 75 வருஷ ஆட்சியாளர்கள்கிட்ட என்னென்னலாம் குறைகள் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? அவங்க கிட்ட என்ன நிறைகள் இருக்கு? ஒண்ணுமே இல்லையா அவங்க கிட்ட? ஏதாவது நிறைகள் இருந்தா பரவாயில்ல. எல்லாமே குறைகள் தான். இப்போ ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு பால் வாங்கணும்னா கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. நிறைய பண்ணியிருக்காங்களே. இப்போ தற்சமயம் ரோடு போறது, வண்டி போறது, இன்னைக்கு நம்ம அவங்க பண்ண 75 வருஷத்துடைய சாதனையில தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதுல குறிப்பிட்டு இது எனக்கு பிரச்சனைன்னு தெளிவா சொல்லுங்க. இல்ல குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் ஒரு விஷயம் நம்ம பண்ணாக்கா அது என்ன சொல்றாங்க, ஓசின்றாங்க. ஓசினாக்கா எம்ப வீட்டு பணத்தை எடுத்துக்க நம்ம கிட்ட கொடுத்துட்டு அது ஓசி ஆகிடும். அது எப்படி ஓசி ஆகும்? அது
சொல்லுங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்க தளபதி கூட மாறி இருக்கீங்களா? இல்ல இந்த ஒரு காரணம் இது சொல்ல முடியாது. அவங்கள பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லினே போலாம். அவங்கள பத்தி பேசுறதுல ஒண்ணுமே கிடையாது. அவங்களெல்லாம் ஒதுக்கி விட்டு அவர் நேற்று சொன்ன மாதிரி தான் அப்படி தள்ளி ஓரம் வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதுதான். அதுதான் விஷயம். இப்போ இன்னும் 2-3 மாசத்துல எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன்ல நீங்க தளபதி வரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல யார் வரணும்னு நினைக்கிறீங்க? தளபதி தான் வரணும்னு நினைக்கிறேன். என்ன காரணத்துக்காக தளபதி வரணும்? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை எல்லா கட்சிக்காரங்களும் வந்து எதிர்க்கிறாங்க. நிறைய பேர் கூட்டணி வருவாங்கன்னு நினச்சோம், வரவே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் தனியாக அவர் ஜெயிக்க முடியுமா? அவர் ஏன் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் ஏன் வரணும்னு நினைக்கிறேன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம செஞ்சவங்கலாம் சொல்லிட்டு மட்டும்தான் இருந்தாங்க. பணம் கொடுக்குறாங்கன்றதுக்காக நான் சொல்லலை, செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா அவர் சம்பாதிக்கிறதுக்காக வரலை, செய்யறதுக்காக தான் வராரு. எனக்காக நீங்க இருந்தீங்க, உங்களுக்காக நான் செய்யறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு. உங்க வீட்டில் எல்லாரும் தளபதிக்கு தான் வாக்களிப்பாங்களா இல்லைன்னா உங்களை மாற்று கருத்து உள்ளவங்க இருக்காங்களா? இல்ல, தளபதிக்கு தான் எல்லாருமே. ஆமா, எல்லாருக்குமே. இப்போ தற்போது உள்ள ஆட்சியாளர்கள்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே குறையாதான் இருக்கு. எதுவுமே சரியா பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய சொல்லலாம், என்ன சொல்றதுன்னு தெரியல. தற்போது உள்ள ஆளுங்கட்சியில என்னென்ன குறைகள்லாம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? குறைகள்னு பார்த்தா அவங்க பண்றது எல்லாமே குறையா தானே சார் இருக்கு. ரோடு சரியில்லை, ஆட்சி சரியில்லை, சரியான லைட் வசதி இல்லை, பெண்களுக்கு மரியாதை இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை, இன்னும் எவ்வளோ சொல்லலாம் சார். பசங்க போதைக்கு ரொம்ப அடிமையாக இருக்காங்க, சின்ன பசங்கள்லேருந்தே இருக்காங்க சார். கூட்டு போய் காட்டுறது இருந்தால் கூட காட்டுவோம் நாங்கள், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆட்சி சரியில்லை. நம்ம தளபதி ஆட்சி வரணும்னு நம்ம விரும்புகிறோம். நம்ம விஜய் ஆட்சி வந்தால் நல்லது நடக்கும்னு அனுப்புகிறோம். மெயினாக சின்ன பசங்களுக்கோசம் தான் சார், போதைக்கு ரொம்ப அடிமையாக இருக்காங்க. காசு வாங்கின்னு ஓட்டு போடுறாங்க நிறைய பேர். எலெக்ஷன் நேரத்தில் திடீர்னு காசு வாங்கி போடுறாங்க. அந்த மாதிரி ஆட்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார், வாய்ப்பு கொடுத்தா நல்லது செய்கிறோம் நம்புகிறோம். அப்படி இருக்கும்போது காசு கொடுத்து போடுறதெல்லாம் அது தப்பு சார். அதெல்லாம் நேர்மையாக இப்போ நம்மளுக்கு நல்ல ஆட்சி வரணும்னா நம்ம தானே சார் ஸ்டெப் எடுக்கணும். சரி, நிறைய பேர் தளபதி அரசியலுக்கு வந்ததுலேருந்து நிறைய கோவப்படுறாங்க. அவர் எதுவும் செய்ய மாட்டார், அவருக்கு எதுவும் தெரியாது, அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஒரு சராசரி மக்களாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? யாருமே அரசியலை கற்றுக்கிட்டு வர்றது கிடையாது. அரசியல் தெரியும், தெரிஞ்ச ஒரு விஷயத்த தான் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடியே நமக்கு அவர் என்ன தெரியும்னா வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம அதை பார்க்க முடியும். யாருமே அரசியல் இது இவ்வளோ நாளாக ஊழல் கட்சிங்க தானே இருந்தது. அதுக்கு மாற்றத்தை கொடுத்தா தான் நல்லா இருக்கும். அதை நம்ம சும்மாவே நம்ம திட்டிகிட்டே இருக்கிறதுல என்ன ஆகிட போகுது? அவர்கிட்ட கொடுத்து பார்த்தா தான் அவர் அரசியல் எப்படி பண்ண. யாருமே காலங்காலமாக அரசியல் பண்ணவங்களாம் யாருமே கிடையாது. ஊழல் கட்சிக்கு பதிலாக மாற்று கட்சி கொடுக்கறது நல்லது தானே. திட்டுறது திட்டலாம், யார் வேணா. கொடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். விஜயகாந்த் வந்தார், கொடுக்கல, அவரை ஏமாத்திட்டோம். அட்லீஸ்ட் இவர் வராரு, இவருக்காவது ஒரு மாற்றத்தை கொடுக்கலாமே. இப்போ எலெக்ஷன் இன்னும் ஒரு 3 மாசத்துல வரப்போகுது. இந்த எலெக்ஷன் நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிக்காரவங்களாம் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் அதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? காசு கொடுத்து ஓட்டு கேட்கறது, முதல்ல ஓட்டு வாங்குறது தப்பு. ரெண்டாவது, நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் சோஷியல் மீடியாவில். ஒரு அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்போம், ஆனால் எங்கள் ஓட்டு விஜய்க்கு தானே. நம்ம யாரையும் பார்க்க தேவையில்ல, காசு கொடுத்து ஓட்டு என்பது நம்மளோட ஜனநாயக கடமை. நமது ஓட்டு நமது உரிமை. நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப பெரிய வேல்யூ. நீங்கள் ஓட்டு போட்டுடலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி இல்லை அரசியல் பயங்கரமாக இருக்கும். ஆனால் காசு கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது சார். எனக்கு கேரளாலலாம் போயிருந்தா, நீ எந்தடா ஓட்டு எனக்கு காசு கொடுக்குதுன்னு அவனுக்கு கேரளாவில் பேசுவாங்க. அதுமாதிரி நம்மளும் அந்த கலாச்சாரத்தை ஒழிக்கணும். இளைஞரான இந்த அதை முதல்ல ஒழிப்பார் எங்கள் அண்ணன் விஜய், ஒழிப்பாருன்னு நம்புகிறேன் நான். இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் யார் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் தளபதி தான் வரணும். தளபதி தான் கண்டிப்பாக வரணும். ஆட்சி மாற்றம் இருக்கணும். இருந்தால் தான் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். தளபதி எதனால வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தற்போது உள்ள ஆட்சியாளர்கள்கிட்ட என்னென்ன குறைகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது தளபதியே சொல்லியிருக்காரு, அவர் நிறைய இந்த ஆட்சியில் நிறைய ஊழல் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபடி தளபதி வந்தால் கொஞ்சம் நல்லா இந்த மாற்றம் உண்டாகும். மக்களுக்கும் கொஞ்சம் நல்லா ஒரு இது இருக்கும், விழிப்புணர்வு வரும். அதுக்கு இப்போ லஞ்சம் ஊழல் இதெல்லாம் நான் ஒழிச்சிடுவேன்னு சொல்கிறாரு. அது அவரால் முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக செய்வார். அவர் சொல்கிறத தான் செய்வார். கண்டிப்பாக செய்வார். ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. ஒரு எதிர்காலம் அவர் வந்தாக்கா ஒரு எதிர்காலம் வரும்.
எம்ஜிஆர் மாதிரி நானும் பண்ணுவேன், எம்ஜிஆர் மாதிரி வருவேன்றாரு. நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளா தெரியுறீங்க. உங்களுக்கு தளபதியை பார்க்கும்போது எம்ஜிஆர் மாதிரி ஃபீல் ஆகுதா? கண்டிப்பா அவர் எம்ஜிஆருக்கு ஈக்குவலா வராரு. எம்ஜிஆருக்கு ஈக்குவலா செய்வார். எம்ஜிஆர் புரட்சி தலைவருக்கு ஈக்குவலா செய்வார். அவர் நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு இது இருக்கு. எல்லாருமேலேயும் ஒரு அன்பா இருக்கிறவர். அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. நாங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு இது பண்ணுவோம். ஒரு சிலர்லாம் கடைசி நேரத்துல காசு வாங்கின்னு ஓட்டு போட்டுருவாங்க, ஒரு ஓட்டு அதிகம் விழாது, அந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்களாம் சொல்றது வார்த்தை அதுதான். நம்ம அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளோட இது வந்து ஜெயிக்கிற கட்சி தான் நம்மளுது. நம்ம ஆட்சி நம்ம தான் இந்த வருஷம். காசு வாங்கின்னு ஓட்டு போடுற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு சராசரி பப்ளிக்கா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? காசு வாங்கின்னு ஓட்டு போறவங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். வேற என்ன சொல்றீங்க? அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போடாம இந்த கட்சி தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படி சொல்றவங்களுக்கு அப்படி பண்ணிட்டு போடுவோம். தளபதிக்கு வந்து மாற்றம் கொடுக்குறவங்க கண்டிப்பா தளபதிக்கு வந்து ஓட்டு கண்டிப்பா போடுவாங்க. காசு வாங்கினாலும் சரி காசு வாங்கினாலும் சரி. இந்த வருஷம் பார்த்தோம் ஒண்ணுமே இல்லை. நம்ம 27 வந்து நம்ம சர்வே ஃபுல்லா எடுத்ததுக்கு எல்லாமே வந்து வாண்டடா வந்து ஓட்டர் ஐடி நம்ம கையில அவங்களே வந்து கொடுக்குறாங்க. நாங்க வந்து உறுப்பினராக சேர்ந்துக்கிறோம், இந்த வாட்டி நம்ம விசில் சின்னத்துக்கு நம்ம ஓட்டு அப்படி சொல்லி எல்லாருமே கிளியரா சொல்றாங்க. இந்த விசில் சின்னதை தான் ஒன்று கேட்கணும்னு தோணுது. நிறைய இடத்துல இந்த விசில் ஊதக்கூடாது அது மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? பயம், அவங்களுக்கு பயம் வந்துச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம அதுல வந்து பேச வேண்டிய விஷயம் ஒண்ணுமே இல்லையா. பயம் மட்டும்தான். தளபதி எப்போ உள்ள என்ட்ரி ஆனாரோ அன்னிலேருந்து அவங்களுக்கு பயம் மட்டும்தான் இருக்கு. வேற என்ன இருக்கு அவங்ககிட்ட? ஒண்ணுமே இல்லை. அவர் எதிர்த்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒன்னு சினிமால இருந்து வந்துட்டாரு, அதை வந்துட்டாரு, இத்தனை கோடியை விட்டு வந்துட்டாரு, இவர் விளம்பரம் மாதிரி சொல்றாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது அவருக்கு. அதெல்லாம் நீங்க எதனா பேசிட்டு போங்க, அதெல்லாத்தையும் இக்னோர் பண்ணி விட்டுட்டு தான் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவர் அதை பத்தி திரிஷாவை பத்தி எல்லாம் வேற இழுத்து பேசுறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் நம்ம இந்த காதுல வாங்கி அந்த காதுல தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. அதை பத்தி நேற்று சொன்னார் பாத்தீங்களா. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வேலையை பார்ப்போம், அவங்க வேலையை பார்த்துட்டு போட்டோம். அவங்க எதனா பேசினா பேசிட்டு போட்டோம். அதை பத்திலாம் நம்ம கேர் பண்ணவே கூடாது. இப்போ நிறைய பேர் கூட்டணியில இணைவாங்க அப்படின்னு சொல்லி தளபதி ஒரு மாநாட்டில் கூட சொல்லியிருந்தார் மீட்டிங்ல. ஆனா தற்சமயம் நிறைய பேர் இணைஞ்சா மாதிரி தெரியல, எல்லாரும் வேற வேற கட்சிக்கு போயிட்டாங்க. இதை நீங்க என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நமக்கு மக்கள் சப்போர்ட் இருந்தா போதும். அந்த கட்சி வரணும் இந்த கட்சி வரும் வந்தாக்கா அவங்களுடைய வேல்யூ கூட போகுது, வரலனாக்கா நம்மளோட வேல்யூ கூடின்னு போகுது, அவ்வளவுதான். நமக்கு மக்கள் சப்போர்ட் இருந்தா போதும். நமக்கு யார் சப்போர்ட்டும் நமக்கு தேவையே இல்லை. இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் தேவையில்லை. நமக்கு தளபதி அந்த முகம் இருந்தா போதும். அதான் ஒரு பிராண்ட். அந்த பிராண்டை வச்சு நம்ம எது வேணா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்து நம்ம நகர்ந்து போயிட்டே இருக்க வேண்டியதான்.